பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சமூக ஊடகங்களில் அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் அரசியலையும் பேசி மக்களுக்கு, அதுவும் குறிப்பா இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்க தோழன் ஹரிஹரன் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட, குறிப்பா இளைஞர்கள் கிட்ட ஒரு தெளிவு இருக்கும். என்னன்னாலும் சங்கி உள்ள வந்துடக்கூடாது, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, ஆனா திராவிட கட்சினா வேணாம் அப்படின்ற மாதிரி. அது ஏன் இந்த புரிதல் அவங்களுக்கு எங்க அடிப்படுது? அந்த புரிதலை உருவாக்குனது திராவிட கட்சிகள், அதுவும் குறிப்பாக திமுக தான். திமுக அண்ட் அதோட கூட்டணி கட்சிகள் தான். இப்போ நீங்கள் பிஜேபியோட ரைஸ் எங்கே 2014 இருந்து தான். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. 10 வருஷமா 9 வருஷம் ஒரு இதில் ஜெயலலிதா கழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திமுக அலையன்ஸில் தான் வாஜ்பாய் இருந்தார். இப்போ நீங்கள் பிஜேபிக்காரரே போய் எத்தனை வருஷமாக நீங்கள் ஆண்டிருக்கீங்கன்னா வாஜ்பாய் பேரெல்லாம் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. 2014 இருந்து தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த 2014 முதல்ல பிஜேபினா என்னன்னே தெரியாத ஒரு சமூக அமைப்பாக மக்களாக தான் இங்கே இருக்கவங்க இருந்தாங்க இல்லையா. ஆனால் பிஜேபினா இதுதான், ஆர்எஸ்எஸ்னா இதுதான், உங்களை என்ன பண்ணும், இந்த சமூகத்தை எப்படி மாற்றும் அப்படின்னு யார் பிரச்சாரம் பண்ணா? யார் அதை கொண்டு போய் சேர்த்தா? மீடியாவா, சினிமாவா, இல்லை உங்கள் வீட்டில் நம்ம பார்க்குற சீரியல்ஸா? என்ன இருக்குது? பிஜேபினா வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதை உருவாக்குனதே இந்த திராவிட கட்சிகள் தான். திராவிட கட்சிகள்னு சொல்கிறேன்னா நான் திமுக பண்ணுறேன், அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து. ஏன்னா 2014 கிட்டத்தட்ட இந்த கூட்டணி 2017 வச்சுக்கலாம், ஒரு 3 வருஷம் இந்த கூட்டணி தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது நடந்துச்சு இல்லையா, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு இல்லையா. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ எல்லா இளைஞர்களும் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும், ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம பாரம்பரியம் அப்படி இப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்படி நான் உட்பட அந்த மூமெண்ட்லலாம் கலந்துக்கிட்டு போராடிட்டு இருந்தோம்ல. அந்த பீரியடில் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு திமுகவும் விசிகாவும் அதோட கூட்டணி கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகளும் நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது லைம்லைட்லேயே கிடையாது. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மெயின் ஸ்டேஜ் எடுத்துக்கிச்சு. அப்போது ஒரு மூமெண்ட் இங்கே கிரியேட் ஆகுதுன்னா அது தானாக கிரியேட் ஆகுது இல்லை. இப்போ ஆன்டி பிஜேபிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணதுக்கு அவ்வளோ வேலைகள் செஞ்சது இந்த கட்சிகள் தான். ஏன் செஞ்சாங்க? பிஜேபிங்கிறது இப்போ நீங்கள் கட்சிகளை 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ரைட், இன்னொன்று லெஃப்ட், அப்புறம் லெஃப்ட் ஆஃப் சென்டர், ரைட் ஆஃப் சென்டர், இவ்வளோதான். எந்த கட்சியாக இருந்தாலும் இதுக்குள்ளே அடக்கிடலாம். இப்போ பிஜேபிங்கிறது ரைட், எக்ஸ்ட்ரீம் ரைட். கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். விசிகா கூட நான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னு தான் சொல்லுவேன். இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர், ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரைட் ஆஃப் சென்டர், காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் ஆஃப் சென்டர். வேறு ஏதாவது கட்சி சொல்லுங்கள். நாம் தமிழர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ரைட்டு தான். இப்போ டிவிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் ரைட் ஆஃப் சென்டர். இப்போ டிவிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவிகே இதுதான் பிரச்சனை. டிவிகேல இது எங்கேயுமே அது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு கட்சியை அசஸ் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதை வச்சு நான் அசஸ் பண்ணி இதை சொல்கிறேன். ஆனால் டிவி கேட்ட எனக்கு என்னத்தனை அவங்க அசஸ் பண்ணுறதுனே தெரியல. அது ரொம்ப டேஞ்சரஸ். அதை நான் அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் பிரிச்சிடலாம். இப்போ ரைட்னா என்ன? ப்ரோ இன்ஸ்டிடியூஷன், ப்ரோ கல்ச்சர், ப்ரோ ஹெரிட்டேஜ், ப்ரோ ஹிஸ்ட்ரி, இதுதான் ரைட். நான் வரலாற்றில் நான் பெரிய ஆள், நம்ம நாடுங்கிற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியம், ஹைப்பர் நேஷனலிசம். என்னோட மதங்கிற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியம், ஹிந்துத்துவா. அதைத்தான் அது அதை அழிஞ்சிடக்கூடாது, அதை காப்பாற்றுறது தான் என்னோட தலையாய கடமை அப்படிங்கிற அதுதான் ப்ரோ இன்ஸ்டிடியூஷன். பேசிக்கலி எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அதில் அடக்கிடலாம். மக்களோட உரிமைகள்லாம் ரெண்டாவது கூட இல்லை, அவங்களுக்கு அது பொருட்டே கிடையாது. இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணும்னா என்ன வேணால் பண்ணலாம். இதுதான் ரைட். லெஃப்ட்னா ப்ரோ பீப்புள், ப்ரோ இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஆன்டி இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் என்ன மக்களுக்கு எதிராக தான் இருக்குங்கிறது தான் ரைட், லெஃப்ட். மக்களோட உரிமைகளுக்காக போராடணுங்கிறது தான் லெஃப்ட் ஐடியாலஜி இல்லையா. இப்போ லெஃப்ட் ஆஃப் சென்டர்னால் என்னென்னா, லெஃப்ட் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் சில விஷயங்களை கொஞ்சம் தேவை கருதி அட்ஜஸ்ட் பண்ணி அதை உள்ளே கொண்டு வருவாங்க, பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் கூறுகள் எல்லா விஷயங்களும் அது உள்ளே இருக்கும். இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே ஒரு தொழிலாளர் போராட்டம் நடக்குதுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதை கேபிட்டலிஸ்டிக் தையில் தள்ளி விட்டுடலாம், அவங்களுக்கு சாதகமாக முடிச்சிடலான்னு போராடி பார்ப்பாங்க. ஆனால் அங்கே கூட லெஃப்ட் இருந்துச்சு, இல்லைனா அந்த இடத்துல லெஃப்டோட தாக்கம் ஜாஸ்தி இருக்குன்னா லெஃப்ட் சைடு எடுத்துருக்க கடைசியாக ஓகே தொழிலாளர் ப்ரோ தொழிலாளர்களாக இருந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க.
இதுவே ஏடிஎம்கேனா அதே தொழிலாளர் போராட்டம்னா நீங்கள் அங்கே கூட லெஃப்ட் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி எவ்வளோதான் நீங்கள் போராடினாலும் அது கேபிட்டலிஸ்ட் சைடு தான் எடுக்கும், ப்ரோ பீப்புள் சைடுக்கு வராது. ஈவன் தொழிலாளர் போராட்டம் பற்றி கவலைப்பட மாட்டான், ரைட்டு. ஓகே, ஸோ இதுதான் இந்த லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கும் ரைட் ஆஃப் சென்டருக்கும் ஒரு வித்தியாசம். இப்போது இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற கட்சிகளை நம்மளால் அனலைஸ் பண்ணி இதில் எது இப்போ வந்து லெஃப்ட்டு வந்து இங்கே பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் வந்து நின்னா ஜெயிச்சு ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா நம்மளாம் லெஃப்ட்டு தான் ஆதரிப்போம். அந்த இடத்துக்கு அவங்க வரணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கான வேலைகளை தான் நம்ம செய்கிறோம் அவங்க கூட சேர்ந்து. இப்போ விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கட்டும். ஆனால் அவங்க வர வரைக்கும் அவங்க ஆலைடாக இருக்கிற லெஃப்ட் ஆஃப் சென்டர் தான் நம்ம மைண்ட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கு வந்து நம்மளோட ஆதரவு தெரிவிக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த அலையன்ஸை வந்து நம்ம ஆதரிக்கிறோம். இப்போது இதிலேருந்து நான் இன்னொரு விஷயத்துக்கு மாறணும். இப்போ வந்து இந்த சங்கி உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற இளைஞர்களோட மனநிலை இருக்குல்ல, அப்போ என்ன அர்த்தம்? இந்த பார்ட்டிக்கு நான் ஓட்டு போட்டுட்ருக்கேன் சங்கி உள்ளே வரக்கூடாதுன்னு. இப்போது இந்த பார்ட்டியில் இருக்கிற சிக்கல், ஏன்னா லெஃப்ட் ஆஃப் சென்டருங்கனால சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல, கரப்ஷன் இருக்குது, நெப்போட்டிசம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இப்போ நான் மாறணும், ஆனால் சங்கி உள்ளே வரக்கூடாது. அப்படின்னா நான் யாருக்கு மாறணும்? இந்த கேட்டகரியிலே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் நான் நின்றுக்கிட்டு சங்கி ஆன்டி, அதாவது பிஜேபி உள்ளே விட்டுறாதீங்கன்னா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து அவர் மேலேருந்து உள்ளே வந்திருக்காரு. அவர் 200 கோடியை 300 கோடியை விட்டுட்டு சோஷியல் சர்வீஸ்க்காக வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா? அவர் யாராக இருக்க போகிறா, என்ன பண்ண போகிறாரு, அவர்கிட்ட என்ன இருக்குது, அவர் எப்படி பிஜேபியை உள்ளே விடாமல் தடுப்பார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எந்த அதாவது நம்ம ஒரு சயின்டிஃபிக் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோன்னா இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை வச்சு நான் ஒரு பிலீஃப் ஒரு இதை நம்புகிறேன். இப்போ ஃபெய்த்துக்கும் பிலீஃப்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். டெமோக்ரஸியை நான் ஐ பிலீவ் இன் டெமோக்ரஸின்னு சொல்கிறேன்னா, டெமோக்ரஸினால இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு சாதகம் இருக்குது பாதகம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு நான் ஓகே சாதகங்கள் அதிகமாக இருக்குதுனால ஐ பிலீவ் இன் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ஐ பிலீவ் இன் ஐ ஹாவ் ஃபெய்த் இன் காட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் கடவுளை பார்த்ததும் கிடையாது, அதை பற்றி எனக்கு எந்த டேட்டாவும் கிடையாது இல்லையா? ஆனாலும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது ஃபெய்த். இப்போ விஜய் மேலே வச்சுக்கிறது ஃபெய்த். எனக்கு விஜயை பிலீவ் பண்ணுறதுக்கு எந்த டேட்டா பாயிண்ட்ஸோ இல்லை அவர்கிட்ட அவரோட செயல்பாடுகளோ எதுவுமே என்னை வந்து அவரை பிலீவ் பண்ண வைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து ஆன்டி பிஜேபியாக இருக்கணும் அப்படின்னா, நான் இன்னமும் இங்கே தானே இருந்தாலும், இங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் நான் ஆன்டி பிஜேபி தானே நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன். என்னோட பொலிட்டிக்கல் அனாலிசிஸில் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது எப்படியோ சங்கிகள் உள்ளே வந்துடக்கூடாது இல்லையா? அதுதான் நான் டாப் ப்ரியாரிட்டி. அந்த டாப் ப்ரியாரிட்டி தான் எனக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே மாதிரியே இல்லைன்னா டிஎம்கே அலையன்ஸ் மாதிரியே ஸ்ட்ராங்காக பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் வந்து இன்னொன்று இருக்குது. அதுவும் லெஃப்ட் பேக்டு லெஃப்ட் இப்போ இதே மாதிரி டிஎம்கே 2ன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே 2 விசிகே 2 காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2ன்னு ஒரு பேரலாக ஒரு அலையன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை விட ஒரு 2 மடங்கு அதிகமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இவங்கள்ட்ட போய் நின்றுக்க போகிறேன் இல்லையா? நான் அப்புறம் வந்து அந்த 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 பிலீஃப் சிஸ்டம் வந்து என்ன பண்ணிவிடுவேன்னா, ஓகே இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு இப்படி இருக்குது, இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் நான் அங்கே போயிடுவேன் இல்லையா? அப்படி ஒரு ட்ராக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட வந்து ஏன் இன்னும் இதையே போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்க மாற்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். நீ மாற்றமா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாமல் இருக்கும்போது நான் எப்படி அங்கே வர முடியும்? அதுதான் இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதான் சொல்கிறேன், ஏ பொலிட்டிக்கல் மைண்ட்ஸ் வந்து வெறுமனையாக மேலோட்டமான அரசியல் புரிதலை வச்சுக்கிட்டு ஒருத்தரை நம்புகிறாங்க. இப்போ இந்த வேலைக்காரன் நினைக்கிறேன், அந்த படத்தில் வரும், அந்த டைலாக் வரும், இங்கே கெஜ்ரிவால் வந்தால் மாறிடும், கலாம் வந்தால் மாறிடும் அப்படின்னு. இண்டிவிஜுவல்ஸை மாற்றுறதுனால சிஸ்டம் மாறிடும்னு நினைக்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸை மாற்றுறதுனால சிஸ்டம் மாறாது. சிஸ்டமை மாற்றுறதுக்கு நீங்கள் கவுண்டர் சிஸ்டமை கிரியேட் பண்ணணும், கவுண்டர் கல்ச்சரை கிரியேட் பண்ணணும், அதுக்கான மூமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். அதன் மூலியமாக தான் இண்டிவிஜுவல்ஸ் மாறுவாங்க. இண்டிவிஜுவல்ஸ் வந்து இங்கேருந்தோ வரவங்க இல்லை, இந்த சிஸ்டத்துக்குள்ளேருந்து விஜய் விஜய் சிஸ்டத்துக்குள்ளேருந்து வந்தவர் தானே. இத்தனை வருஷமாக வந்து அவர் படம் நடிச்சிருக்காரு இல்லையா? இதில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பிளாக் மணியே கிடையாதா? அதை பற்றி ஏதாச்சும் ஒரே ஒழிக்கலாம் வேண்டாம், பிளாக் மணி இருக்குது, தப்பு, அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, இல்லை பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க அது தப்பு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, அவரால் அதை கேட்டால் அவராக விற்கிறாரும்பாங்க. அதெல்லாம் அவரால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே ரைட்டு. இல்லை அவர் வாங்கவே இல்லை, ரொம்ப தூய்மையாக தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அவரோட சார்ந்த துறையில்
இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் பேசியிருந்தாருன்னா கூட ஓகே பேசியிருக்காரு அட்லீஸ்ட் ஆச்சு நான் கேட்கலாம். அதுவும் கூட இல்லை. ஒழிக்கிறதெல்லாம் வந்து நான் ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்து. அவர் பேசக்கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அவரை போய் எப்படி மாற்றுன்னு சொல்ல முடியும்? அவர் வந்து ஒருத்தர் அவரோட பாலிடிக்ஸ் எலெக்ஷனில் ஏதாவது ஒரு வேலை பண்ணி ஒரு பவர் சென்டராக கிரியேட் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாரு. அவ்வளோதான். நீங்கள் டிவிக்கை பற்றி சொல்லும்போது நான் அதை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இப்போ இந்த 4 கேட்டகரியில் வரணும்னா இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டி அனலைஸ் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் பார்ட்டினா அவங்க கண்டிப்பாக ப்ரோ கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கவே முடியாது. இருந்தாங்கன்னா அவங்க லெஃப்டாகவே இருக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க வந்து என்ன ஒரு பெனிஃபிட் வந்து அந்த கேபிட்டலிசம்னால கிடைக்குதுன்னு அவன் சொன்னாலும் இவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. எனக்கு தொழிலாளர் உரிமை தான் முக்கியம்னு நிற்பாங்க. இப்போ விசிகா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழிலாளர் கொள்கை இருக்குது. அதே மாதிரி இங்கே காஸ்ட்டுங்கிற ஒரு இப்போ நம்ம மார்க்சியம் வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ண முடியாது. அம்பேத்கரியம் கூட சேர்ந்தும் பெரியாரியத்தை கூட சேர்ந்தும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இங்கே காஸ்ட்னு இன்னொரு லேயர் இருக்குது. நம்ம வந்து அதாவது பணக்காரன் ஏழைங்கிறத தாண்டி இங்கே டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் மட்டும் இல்லை, லேபரர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது அம்பேத்கர் சொல்கிற மாதிரி இங்கே வேலை பிரிவினை மட்டும் இல்லை, வேலை ஆட்களுக்குள்ளேயே பிரிவினை இருக்குது. அது காஸ்ட்டாக இருக்குது. அப்போ அந்த காஸ்ட்டை வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக கன்சிடர் பண்ணி தலித் பேந்தர்ஸ் அப்படிங்கிற அமைப்புலேருந்து ஒரு தலித் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட்லேருந்து வந்த கட்சி விசிகா இல்லையா? இப்போ திரும்ப இருக்காருன்னா அவர் வந்து அந்த இதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாருங்கிறதுக்கு எனக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஏன்னா அவர் அத்தனை வருஷமாக அந்த வேலையை செஞ்சுருக்காரு. காம்ப்ரமைஸ்னால் பவர் பாலிட்டிக்ஸ்க்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறது வேறு. இப்போ அந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல அவர் இருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன் இப்போ கவின் ஆணவ படுகொலை கடைசியாக பெரிய அதுக்கப்புறம் 2-3 நடந்துருச்சு. பட் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஆணவ படுகொலையில் கூட அந்த கவினோட அப்பா பேசும்போது திரும்ப வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கார், அவர் வருவார், வந்து எனக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாருன்னு தான் பேசுகிறாருன்னா அப்போ அந்த ஒர்க் இருக்குல்ல, அவரோட ஒர்க்கு அதுதான் அவரை பேச வைக்குது இல்லையா? நம்ம வெளியிலேருந்து யாரும் போய் நீ திரும்ப பற்றி பேசுன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவங்க அந்த நேரத்தில் இருக்கவங்க பேச மாட்டாங்க. ஆனால் அவரோட ஒர்க்கு அவங்கள பேச வைக்குது. ஏன்னா பாதிக்கப்படுறவங்களுக்கு தெரியும் யார் எனக்கு கூட வந்து நிற்பாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதை பார்த்துருக்கேன். ஐ பிலீவ் ஃபெய்த்தில் ஐ பிலீவ். இப்போ டிஎம்கே எடுத்துக்கிறோம். டிஎம்கே வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர்னு சொல்கிறேன்னா அவங்க நிறைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. டிஎம்கேல ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் மக்கள் கையில் பணம் போய் சேர்றதுக்கு, இல்லை திட்டங்கள் போய் சேர்றதுக்கு, இல்லை சர்வீசஸ் போய் சேர்றதுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு ஒன்று உருவாகும் புதுசாக. ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும், இல்லை அதே மாதிரி ஒன்று டூப்ளிகேட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ கலைஞர் வந்து டிவி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் தான் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வரும். இப்போ வந்து ₹1 அரிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இலவச அரிசிலாம் வரும். இப்போ கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒரு திட்டம் வந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் வந்து அரசு காப்பீட்டு திட்டங்கள்லாம் வரும். இப்படி ஏதாவது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமை முதல்ல வந்து இங்கே இப்போ மதிய உணவு எடுத்துக்கிட்டோம்னா காமராஜ் அதுக்கு முன்னாடி நீதி கட்சியிலேருந்து வந்துருச்சு அந்த லீனியேஜ். அதுலேருந்து சத்துணவு வந்து எம்ஜிஆர் போட்டார்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து வாழைப்பழம் தான் கொடுத்தாரு, கீரை போட்டார், இதுதான் சத்துணவா அப்படின்னு கேட்டு சத்துணவாக மாற்றினது கலைஞர் தான். அதில் வந்து முட்டை புரோட்டீன் வேணும், புரத சத்தே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அதுதான் சத்து இல்லையா? அதை கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட்டாக மாற்றினார். அதுக்கப்புறம் அது அடுத்த லெவலில் வந்து இப்போ வந்து காலை உணவு திட்டமாக மாறி இருக்குது. அப்புறம் பெண்களுக்கான விலையில்லா பேருந்து பயணமாக ஒரு வந்திருக்கு. அப்புறம் உரிமை தொகை வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட கண்டினியூட்டி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நீங்கள் ப்ரோ கேபிட்டலாக தான் இருக்க போகிறீங்க. அந்த ப்ரோ கேபிட்டலிசம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா தொடர்ச்சியாக இங்கே எக்கனாமிக்கல் டிஸ்பாரிட்டியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். பணக்காரனுக்கும் ஏழைக்குமான வித்தியாசம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வெறுமனையாக இப்போ ரைட் விங் பண்ணுற மாதிரி வெறுமனையாக இப்போ குஜராத்தில் இருக்க மாதிரி ப்ரோ கேபிட்டலாக மட்டும் ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா இந்த கேப் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த கேப்பை கண்டினியூஸாக பேரலாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே கொண்டு போய்கிட்டே இருந்தால் தான் லாங் ரனில் இது வந்து இந்த மாடல் சஸ்டெயின், இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க, இது சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த இதை ட்ராக் ரெக்கார்டை நான் பார்த்துருக்கேன். இத்தனை வருஷமாக அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நானே நிறைய ஸ்கீம்ஸில் வந்து பெனிஃபிஷரியாக இருந்திருக்கேன். இப்போ வந்து டைட்டில் பார்க்கில் தான் நான் என்னோடய முதல் வேலையை தொடங்கினேன். அது அப்புறம் அந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஏன் ஏடிஎம்கேல கூட சில ஸ்கீம்ஸ்க்கெலாம் வந்து நான் பெனிஃபிட் ஆகிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வச்சு ஓகே இவங்க வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசுவாங்க, ஓரளவுக்கு அதை முயற்சி பண்ணுவாங்க, முழுமையாக இல்லைனா கூட அதை பண்ணுவாங்க. ஆனால் ஒருபோதும் ஜாதி கலவரத்தை தூண்ட மாட்டாங்க, மத கலவரத்தை தூண்ட மாட்டாங்க. பொம்பளைங்களாம் வீட்டில் தான் இருக்கணும், வெளியில் வந்து பொது வழியில் புழங்கக்கூடாதுன்னு பேச மாட்டாங்க இல்லையா? அவங்க ஸ்கீம்ஸும் அதை பண்ணாது.
யாராவது ஒரு ரெண்டு தலைவர்கள் ரோட்டோரத்தில் நின்று கெட்ட வார்த்தை பேசுறது, பாடி ஷேவிங் பண்ணுறது, இல்லைனா பெண்களை வந்து அசிங்கமாக பேசுறது, இல்லைனா பொம்பளைனா இப்படி தானே இருக்கணும்னு கேட்குறது, இதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனால் அவங்க ஸ்கீம்ஸ் அதை பண்ணாது இல்லையா? இப்போ இந்த 4 வருஷத்தில் எத்தனை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் விமன் எம்பவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணி இல்லை அதை ஒரு மோட்டிவாக வச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது கண்டினியூ ஆச்சுன்னா தான் இப்போ இதே டைமில் வந்து பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இல்லையா? தமிழ்நாடு வந்து நம்பர் 1 க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நிறையா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து உள்ளே வருது. அதே சமயம் இங்கே அதில் இருக்க டிஸ்பாரிட்டிஸையும் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சேஃப் ஆன ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ரைட் ஆஃப் சென்டராக ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கேவோட இப்போ ரீசெண்டான ஒரு உதாரணம் சொல்லணும்னா திருப்பரங்குன்றம் உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ டிஎம்கே இப்போ ரைட் ஆஃப் சென்டருங்கிறதும் லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கும் இங்கே தான் வித்தியாசம் வரும். இப்போ ஒரு ரைட் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்ப முயற்சி பண்ணுறான், ஒரு மத கலவரத்தை முயற்சி பண்ணுறான். அப்போ ரைட் ஆஃப் சென்டர் என்ன பண்ணுன்னா ரைட்டு பக்கம் போய் அனலாயிக்கும். லெஃப்ட் ஆஃப் சென்டர் வந்து லெஃப்ட் பக்கம் நின்று சண்டை போடும் இல்லையா? ஏதோ அவங்களால முடியுதோ முடியலையோ கோர்ட்டில் போய் மாற்றிக்க தீர்ப்பாவதோ என்னவோ ஒன்று செய்கிறாங்க, அவ்வளோதான். அந்த சண்டை செய்கிறாங்க இல்லையா? அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், கோர்ட்டு தான் உத்தரவு கொடுத்துச்சுட்டு அதே ஏற்றிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு தானே வந்து நம்ம ஏடிஎம்கேவோட நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ கரசேவைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டாமல் வேற எங்கே கோயில் கட்டுறதுன்னு கேட்டதுலேருந்து இந்த மாதிரி ஏடிஎம்கேக்கு ரைட்டோட அலைன்மெண்ட்டுக்கான எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்குது. ஏன் முதல்ல இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு கான்செப்டை, அதாவது பொருளாதார அளவுகோலில் இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்ததே ஏடிஎம்கே தான் இந்தியாவிலேயே. அது ஒரு மாடல். அதுக்கப்புறம் தான் அதை அடி வாங்கி தூக்கி அதுக்கப்புறம் வந்து இப்போ இடபிள்யூஎஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட என்னால் சொல்ல முடியும், லிஸ்ட் சொல்ல முடியும். ஸோ அதை பார்த்துட்டு இது ரைட் ஆஃப் சென்டரு. ஸோ சென்டரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று அவங்க பாலிசிஸ்லேயும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைலையும் அவங்க ரைட்டில் போய் அலைன் ஆகிடுவாங்க அப்படின்னு. இப்போ நான் ஒரு லெஃப்டிஸ்ட் ப்ரோ பீப்புள் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல், அதான் என்னோட பாலிட்டிக்ஸ் இல்லையா? அப்போ நான் இந்த அலையன்ஸில் இருக்கிற யாரையுமே என்னால் வந்து வவுச் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. இப்போ இதே மாதிரி பேரலாக இன்னொரு இது இருந்துச்சுன்னா நான் அங்கே போகலாம், இதோட பெட்டராக அது இருக்குன்ட்டு. இப்போ டிவிக்கேவை எங்கே வைக்கிறது? எப்படி நம்ம இந்த முடிவுக்கெல்லாம் வந்தோம்? அவங்க எதை பேசுகிறாங்க, என்னத்துக்காக நிற்கிறாங்க, என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, எந்த மாதிரியான ஒரு பாலிட்டிக்ஸை வந்து அவங்க நெரேட்டிவாக செட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம வந்து இந்த கேட்டகரியில் வைக்கிறோம். டிவிக்கேன்னு ஒரு புது கேட்டகரி உருவாக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா அது ஒரு ரிட்டாரிக்ஸ் கட்சி, ஒரு பஞ்ச் டைலாக் பேசுகிற கட்சி. பஞ்ச் டைலாக் தான் அரசியல்னா அது டிவிக்கே அங்கே போய் உட்காந்துருக்கும் இல்லையா? வேறு என்ன சொல்ல முடியும் டிவிக்கே பற்றி? ஒரு 5 பேர் வந்து கொள்கை தலைவர்கள்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அந்த கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே, புதுசாக கடன், அது கொள்கை தலைவர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்களா இல்லை மேடைக்காக பேசுகிறாங்களா, ஏதோ ஒன்று. இவங்களை பற்றின இவங்களை ஏன் நான் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வரியில் விக்கிரவாண்டியில் சொன்னார் இல்லையா? ஏதோ பெரியாரோட கடவுள் மறுப்பை நம்ம ஏற்றுக்கல, இருந்தாலும் பெரியாரோட சமூக நீதிக்காக நான் வந்து அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறேன். அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த அம்பேத்கர் நம்ம கொள்கை தலைவர். அதான் ஒரு வரி. கல்வி கண் திறந்த காமராஜர், அப்புறம் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட அப்படின்னு ஒரு வரி, அஞ்சலை அம்மாள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வரி வச்சுட்டு அதை தாண்டி அவங்களோட கொள்கைகளையோ அவங்களோட ஒர்க்கையோ இங்கே பாலிட்டிக்ஸாவோ இல்லைன்னா ஒரு நெரேட்டிவாவோ பேசின ஒரே ஒரு ஈவெண்ட்டை காட்டு. அம்பேத்கருக்குன்னு புக்கு வெளியிடுறாங்க, அம்பேத்கரை குறித்து யாருமே பேசலை. அம்பேத்கரியவாதிகள் பேசினாங்க, இவங்க கட்சி சார்பில் பேசின யாருமே அம்பேத்கர் குறித்தோ அம்பேத்கர் எதுக்காக நின்னாரு, அவரோட ஐடியாலஜி என்ன, அவர் ஏன் நமக்கு முக்கியம்னு எதுவுமே பேசலை இல்லையா? ஸோ இதுதான் பிராண்டிங். இது வந்து என்னென்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஆடியன்ஸை கேட்டர் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன், பின்னாடி சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்ளையன்சஸ் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய அப்ளையன்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பின்னாடி வச்சுருப்பேன் இல்லையா? வச்சுட்டு நான் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு அப்ளையன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது ஒரு பிராண்டு பின்னாடி இருக்குது, ஓகே என்னை எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி டிவிக்கேங்கிறது பின்னாடி ஒரு 4 தலைவர்கள் 5 பேரை வச்சுட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ தீண்டாமை ஒழிச்சிடணும் அப்படின்னு தீண்டாமை இனியோடு ஒழிக்கப்பட்டதுன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதிட்டாங்கன்னா தீண்டாமை ஒழிஞ்சிடுமா? முடியாது இல்லை. பெரியார் வந்து நான் கொள்கை தலைவராக ஏற்றிட்டேன்னா இங்கே வந்து பெரியார் பேசின கருத்துக்கள்லாம் வந்து பரவிடுமா?
அப்போ நமக்கு வேலை செய்யணும்ல. ம். அந்த வேலையே செய்யாமல் இருக்கும்போது நான் எப்படி இதில் கேட்டகரைஸ் பண்ண விடுறது? அப்போது ஒரு சேயிங் இருக்குல்ல, நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது ஏஞ்சலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் டெவில்னே வச்சுக்கோ, உன் கருத்துப்படி இவங்கெல்லாம் டெவிடின் பார்ட்டிஸாக டெவில்னே வச்சுக்கோ. பட் ஐ நோ தெம். அவங்க எதில் சறுக்குவாங்க, எதில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, எதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க, எதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சயின்டிஃபிக்காக ஒரு அனலைசிஸ் பண்ணணுன்னா ஐ நீட் டேட்டா, ஐ நீட் இன்ஃபர்மேஷன். அவங்கள பற்றின புரிதல் வந்தால் தான் நான் அவங்கள அதை இதுதான் இதுன்னு அனலைஸ் பண்ண முடியும். எனக்கு எதுவுமே கொடுக்காம பிளாங்காக வச்சுக்கிட்டு வான்னா என்னால் வர முடியாது. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமான கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நீங்கள் சொன்னது நல்லாவே போய் சேரும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி தோழர். நன்றி, தேங்க்யூ.